என் பெயர் அபிராமி. என்னுடைய தாய், தந்தை இருவரும் என்னுடைய சிறு வயதிலேயே இறந்துவிட்டார்கள். அன்னையிலிருந்து நான் என் அத்தை வீட்டில்தான் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய அத்தை அப்பாவின் தங்கைதான். அவர் என்னுடைய பெற்றோர் இறந்தவுடன் அவர்தான் என்னை பார்த்து கொண்டு இருந்தார். என்னுடைய அத்தைக்கு ஒரே மகன். ஒரே மகன் என்பதால் என்னுடைய அத்தை மகனுக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்த்தினார்கள். அதன் விளைவாக அவன் தவறான பாதையில் சென்று விட்டான். நான் 8ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதற்கு மேல் என் அத்தையால் என்னை படிக்க வைக்க முடியவில்லை. நானும் அத்தையுடன் வேலைக்குச் சென்றேன். ஆனால் என் அத்தை மகனோ தவறான பழக்கத்தால் எப்போதும் குடிபோதையிலே சுற்றி கொண்டு இருந்தான். என் அத்தையும் அவனை மாற்ற ஏதேதோ செய்து பார்த்தார். எதற்கும் அவன் கேட்கவில்லை. இவன் குடிப்பழக்கத்தால் ஊரில் யாரும் இவனுக்கு பொண்ணு கொடுக்க தயாராக இல்லை. என் அத்தைக்கு தன் மகனை நினைத்து கவலையாக இருந்தது. இதை நினைத்தே அவர் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார். ஒரு நாள் என் அத்தை என்னை அழைத்து, நான் சாவின் விளிம்பில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுப்பாயே என்று கேட்டார். நானும் எதுவாக இருந்தாலும் செய்கிறேன், என்ன என்று கேட்க, அதற்கு அவர், நீதான் என் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனக்கு இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று என் கையை பிடித்து அழுக, என்னால் அந்த சூழ்நிலையில் அதை மறுக்க முடியவில்லை. அவர்தான் என்னை என் பெற்றோர்கள் இறந்த பிறகு இத்தனை நாளாக பார்த்து கொண்டார். அதனால் என்னால் மறுக்க முடியாமல் சத்தியம் செய்து கொடுத்தேன். அதற்கு பிறகு என் அத்தையின் முன்னே திருமணம் நடந்து முடிந்தது. என் அத்தையும் உடம்பு சரியில்லாத காரணத்தால் இறந்து விட்டார். நானும் என் வாழ்க்கையை என் மாமனுடன் ஆரம்பித்தேன். என் மாமனும் முன்பு போல் இல்லாமல் கிடைக்கும் வேலைக்கு சென்று அவருக்கு போக கொஞ்சம் பணத்தை எனக்கும் கொடுத்தார். நானும் ஒரு கயிறு மில்லுக்கு வேலைக்கு சென்றேன். என்னுடைய 2வது அத்தை மகளும் என்னுடன் தான் வேலைக்கு வந்தாள். எனக்கு மொத்தம் 2 அத்தை. 2வது அத்தைக்கு ஒரு மகள். அவளும் நானும் சிறுவயதிலிருந்தே நெருங்கிய தோழிகள். அவளுக்கு என்னுடைய பெரியப்பா மகனைத்தான் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு அவன் அண்ணன். என்னை முடிந்தளவு நன்றாக பார்த்து கொள்வான். என்னுடைய தோழிக்கு ஒரு மகனும் இருக்கிறான். என்னை அவள் ஒரு பெண்ணை பெற்றுக்கொடு, நாம் இருவரும் சம்மந்தி ஆகிவிடுவோம் என்று நக்கலாக கூறிக்கொண்டே இருப்பாள். அதற்கு ஏற்றாற்போல் நானும் கர்ப்பம் தரித்தேன். இந்த கர்ப்பத்தின் 9 மாதமும் என் கணவர் என்னை நன்றாகத்தான் பார்த்து கொண்டார். எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. என் குழந்தையை பார்த்து என் கணவர் தனக்கு ஆண் பிள்ளை பிறக்கவில்லையே என்று கவலைப்பட்டார். என்னதான் அவருக்கு கவலை இருந்தாலும் என் மகளை நன்றாகத்தான் பார்த்து கொண்டாள். என் மகள் பிறந்த ஒரு வருடத்தில் நானும் அவளை பக்கத்து வீட்டு பாட்டியிடம் கொடுத்துவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். எனக்கு அவளை ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கு தகுந்தாற்போல் அவளும் நன்கு படித்தாள். நானும் இரவு பகல் பாராமல் என் கனவுக்காக உழைத்து கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து வைத்தேன். என் அண்ணனும் என் தோழியும் என் மருமகள் போலீஸ் என்றால் எனக்கும் பெருமைதானே என்று கூறுவார்கள். அவனும் அவன் மகனை நன்றாக படித்து வைத்து கொண்டிருந்தான். என் மகள் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்ததால் அவள் கல்லூரியில் இலவசமாக படிக்க வைக்கிறோம் என்று கூறிவிட்டார்கள். இப்போது இருந்த பணத்தை அவள் பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்து வைத்துவிட்டேன். அன்று என் கணவரின் உறவினருக்கு கல்யாணம் என்பதால் நானும் என் கணவரும் கல்யாணத்துக்கு சென்றிருந்தோம். என் மகள் மட்டுமே அன்று தனியாக இருந்தாள். நான் கல்யாணத்துக்கு சென்றுவிட்டு அப்படியே வேலைக்கு சென்று விட்டேன். என் கணவர் கல்யாண வீட்டில் ஓசிக்குடி என்பதால் மூக்கு முட்ட குடித்துவிட்டு தள்ளாடிபடியே வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது கதவு சாத்தி இருந்ததை பார்த்த அவர் கதவை பலமாக தட்டாங்க. என் மகள் கதவை நீக்க, அவரோ என் மகளை பார்த்தவுடன் அந்த வெறி பிடித்த மிருகம் தன் வெறியை தீர்த்து கொள்ள என் மகளை பீய்த்து திங்க முயற்சி செய்ய, அவளோ அவனை தள்ளிவிட்டு வெளியில் ஓடி வந்து என்னிடம் கண்ணீருடன் வந்து அனைத்தையும் சொல்ல எனக்கு கோபம் தலைக்கேறியது. இத்தனை நாள் நான் அவளுக்காகத்தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போது அவளுக்கே பாதுகாப்பில்லை என்றபோது நான் ஒரு முடிவு எடுத்துதான் ஆக வேண்டும் என்று நினைத்து என் மகளை என் அண்ணனிடம் விஷயத்தை கூறி விட்டுவிட்டு நான் எங்கள் வீட்டிற்கு சென்றேன். அங்கு அவன் எந்த கவலையும் இல்லாமல் நன்றாக உறங்கிக் கொண்டு இருந்தான். எனக்கு வந்த ஆத்திரத்தில் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க, அவனோ எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி எனக்கு அப்போது தேவை, ஆனால் அவள் ஓடிவிட்டாள் என்று கூற, நீ குடியில் இருந்தால் எனக்கு பதிலாக உன் அம்மாவிடம் போய்விடுவியே என்று கேட்க, அவனோ என்னை அடிக்க வர, இனி எந்த ஆம்பளையும் பொண்ணுங்களை தொட்டா இந்த கதிதான் வரும் என்று நினைக்க வேண்டும் என்று அவனை கீழே தள்ளி அவனின் உறுப்பை அறுத்து விட்டாள். அதிக இரத்தம் போனதால் அவன் அங்கேயே இறந்து விட்டான். அவன் இறந்ததை உறுதி செய்த அவள் காவல் நிலையத்தில் சரணடைந்தாள்.
மறுநாள் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்க அவள் மகள் வந்து, ஏன்மா இப்படி செய்தாய் என்று அழுக, அபிராம், அழாதேம்மா, எனக்கு நீ நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆகி உன்னை போன்ற பெண்களையும் முன்னேற்றத்துக்கு அழைத்துச் செல். பிறகு என் ஆசைப்படி உன் மாமன் மகனை திருமணம் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு நீதிமன்றத்திற்குள் சென்றாள் அபிராமி. இது தற்காப்பு கொலை என்பதால் அபிராமிக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தார்கள். அவள் ஆசைப்படி அவள் மகள் நன்றாக படித்து ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆகிவிட்டாள். பின்பு அவள் மாமன் மகனையும் திருமணம் செய்து கொண்டாள். அபிராமி சிறையில் இருந்து வெளியில் வந்து அவள் மகளுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தினாள்.